ஆலயம் செல்வம் நாம் அன்பர்களுக்கு வணக்கம். நாம் பார்த்துட்ருக்கிறது திருச்சிராப்பள்ளியில் உள்ள ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலில் தூணில் உள்ள ஏகபாத சிவன் சிற்பம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதே போல் ஏகபாத சிவன் சிற்பம் நான் திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜர் கோயில்லையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மூர்த்திகளும் ஒரு பாதத்தில் நின்ற கோலத்தில், அதாவது பிரம்மா விஷ்ணு இருபுறங்கள்லையும் நடுவே சிவபெருமான் ஆகிய 3 பேரும் ஒரே பாதத்தில் நந்திதேவர் மீது ஊன்றி நின்ற திருக்கோல காட்சி. ஏகபாத மூர்த்தி சிலைகள் பெரும்பாலும் இந்த மாதிரி கோயிலில் மட்டும்தான் இதெல்லாம் இருக்கும். சிவபெருமானோட 64 சிவவடிவங்களில் ஒன்று தான் இந்த ஏகபாத மூர்த்தி வடிவம். ஏகபாத மூர்த்தின்றது ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய 5 மூர்த்திகளும் ஒடுங்கி ஒரே உருவத்தில் காட்சி அளிப்பது. இந்த மூர்த்தி ஊழிக்காலம் எனப்படும் பிரளய காலத்தில் இந்த உலகமே நீரில் மூழ்கி அழியும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உமையவளாகிய சக்தி தேவி கூட இந்த ஏகபாத மூர்த்தியான சிவபெருமானிடம் ஒடுங்கி விடுவார்கள். இந்த மாதிரி பிரளய காலத்தில் இவர் மட்டும் அழியாமல் இருப்பார் என்று வேதங்கள் சொல்கின்றன. அனைத்து சக்திகளின் பிறப்பிடமாகவும் அனைத்து உயிர்களுக்கும் தஞ்சமடையும் இடமாகவும் இந்த ஏகபாத மூர்த்தி இருப்பார். 4 கரங்களுடன் 3 கண்கள் கொண்டவராய் ஒரு பாதத்தில் நின்ற கோலத்தில் அருளும் வடிவம் இவருடையது. ஒற்றை காலில் நிற்கும் சிவபெருமானுடைய இடுப்பின் வலப்பக்கம் பிரம்மதேவனும் இடது பக்கம் மகாவிஷ்ணுவும் காட்சி தருகின்றார். சிவபெருமானின் ஒற்றை கால் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி நிற்கும் தூணாக கருதப்படுகிறது. வலக்கை அபயமுத்திரை காட்டியபடி இருக்கும். இடக்கை வரத முத்திரையை காட்டுகிறது. இந்த 2 கரங்களிலும் மான் மற்றும் மழு தாங்கி அருளும் இத்தகைய மூர்த்தி தான் ஏகபாத மூர்த்தி. இந்த கோலம் நம்ம காட்சி கண்டோன்னா நமக்கு எந்த ஒரு நோயும் நம்மக்கிட்ட வராது. அதே போல் நமக்கு இருக்கிற மனக்கவலைகள் அத்தனையும் நம்மளை விட்டு நீங்கி போகும். இது போல் கண்கொள்ளா காட்சி இந்த மாதிரி பழைய நாள் கோயிலில் தான் இருக்கும். நீங்கள் கோயில் போனீங்கன்னா போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடுறது மட்டும் பார்க்காம கோயில் தூண்கள்லேயும் இல்லை மண்டபத்துலேயும் இருக்கிற சிற்பங்களை பாருங்கள். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும். இப்பேற்பட்ட அரிய காட்சியெல்லாம் தான் நம்ம இது மாதிரி பழைய நாள் கோயிலில் தான் பார்க்க முடியும். நம்ம இதை ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்ன்னு நினச்சிங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, மனசுக்கு அமைதி தரக்கூடிய கோயில்கள். இந்த மாதிரி கோயிலில் ரொம்ப டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் அப்படி தான் இருக்குது கோயிலில். நம்ம ரொம்ப நேரம் டைம் எடுத்து பார்க்க வேண்டிய கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று. ஈவினிங் டைமில் போனீங்கன்னா 8:30 மணி அந்த மாதிரிலாம் இங்கே உங்களுக்கு அகிலாண்டேஸ்வரி தாயோட நட அடைச்சிடுவாங்க. நீங்கள் முதல் போய் அவங்கள பார்த்துட்டு அப்புறம் ஜம்புகேஸ்வரர் இருப்பாங்க. அந்த தொலைகளுக்கு நடுவில் நம்ம அவரை பார்க்கறது அப்பேற்பட்ட புண்ணியத்தை நமக்கு தரும். ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில். ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கோயில் போயிட்டு வரவங்க ஸ்ரீரங்கமும் போயிட்டு வாங்க, ஸ்ரீரங்கம் போகிறவங்க ஜம்புகேஸ்வரர் கோயில் போயிட்டு வாங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கோயில்கள் போயிட்டு வரணுங்க. கோயில் போக போக தான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நாங்கள் இதெல்லாம் சுகம் இல்லாமல் இருந்தேன், உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தேன், என்னன்னே தெரில, மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த கோயில் போயிட்டு வந்தேன் உடனே எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது. நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் கோயிலில். இதெல்லாம் அனுபவசாலிங்க சொல்கிற சத்தியமான உண்மை. நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தால் நமக்கு எல்லாமே குணமாயிடுங்க. டாக்டரால் கைவிடப்பட்டாங்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரே முடியாதுன்னு சொன்ன கேஸ் எல்லாம் நாங்கள் இந்த கோயில் போயிட்டு வந்தோம் எங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதெல்லாம் நிஜம்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க, முழு பக்தியோட சாமியை கும்பிடுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அதை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கடவுள் நம்மளை கண்டிப்பாக காத்தருள்வார். நம்பிக்கையோடு போய் செயல்படுங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறைய கோயில்களோட பதிவை போட முடியும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். இறைவன் நம்ம கூடயே தான் இருக்கார். மனசில் நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும்னு எந்த விஷயத்துலையும் நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.